friends, welcome to Secret of Samuel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு சோம்பேறி சிக்கன் ரெசிபி. இது வந்து பேச்சுலர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம். ஏன் வீட்ல நாம கூட சண்டேல கொஞ்சம் லேசியா இருக்கு செய்யறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்க, செம டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூப்பரான சோம்பேறி சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பிரஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸா போட்டிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம குக்கர்ல சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இருந்தா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா நெய் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா எண்ணெயே சேர்த்திக்கோங்க. அதுக்கு பதிலாகவும் 2 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கிறேன். கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாட்டில் வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை. இப்போ இது எல்லாத்தையும் இந்த சிக்கன்ல சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி இதுல போட்டு துருவி எடுத்து வச்சிருக்கிறேன், தோல் இல்லாம. இப்ப இந்த துருவின தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளிக்கு பதிலா நீங்க தயிர் சேர்த்தலாம், இல்ல எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தலாம், எது வேணா சேர்த்திக்கலாம். இந்த சோம்பேறி சிக்கன் வந்து லிட்ரலி உங்க கையில என்ன நல்லா கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு செய்யறதுதான் சோம்பேறி சிக்கன். இதுதான் போடணும், இதுதான் கட்டாயம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது ரெசிபின்னு. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை போட்டு நீங்க செய்யலாம். இப்ப இது கூட மசாலா பொடி என்னென்ன நான் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுல வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்துட்டு மிளகா பொடி, 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவுக்கு. இது வந்துட்டு கசூரி மேத்தி, இது இருந்தா சேர்த்திக்கோங்க. இது ஒரு நல்ல பிளேவர் கொடுக்கும், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமா சோம்பு, இது எல்லாத்தையும் இதுல சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது எல்லாத்தையும் நல்லா கையில இந்த மாதிரி பெசரி விடுங்க. உங்ககிட்ட டைம் இருந்துச்சுன்னா இது இப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்புல வச்சீங்கன்னா இனிமே நல்லா ஜூசியா இந்த மசாலாலாம் ஏறி நல்லா இருக்கும் சிக்கன்ல. டைம் இல்லைன்னா நீங்க உடனே கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை அடுப்புல தூக்கி வைக்க போறோம். இப்போ அடுப்புல வச்சிருக்கோம், அடுப்பு ஆன் பண்ணிடலாம். கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கன் வந்துட்டு லைட்டா சூடேற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி விடலாம். நம்ம போட்ட பட்டர் எல்லாமும் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்க போறோம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்க வந்துட்டு தண்ணி சேர்த்திக்கோங்க. செமி கிரேவி டைப்ல வேணும்னா கொஞ்சமா சேர்த்துனா போதும், ஏன்னா சிக்கனே தண்ணி விடும். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க தண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி பெரட்டுற அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கிறேன். இப்ப இந்த குக்கரை மூடி போட்டு நம்ம வந்துட்டு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் நல்லா சிம் பண்ணி வச்சு ஒரு 8 நிமிஷம் இதை வந்துட்டு வேக வைக்க போறோம். குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். இது வேகட்டும். ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் 8 நிமிஷம் லோ ஃபிளேம்ல வேக விட போறேன். இப்ப குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் நல்லா சிம் பண்ணி வச்சு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சிருக்கிறோம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கும் போதே செம்மையா பாருங்க, எவ்வளவு கிரேவி ரெடி ஆயிருக்குது பாருங்க. இதுல உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவி தேவைன்னா நீங்க இப்படியே வச்சுக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் சுண்ட விடுறதுனால விட்டுக்கலாம். இது வந்துட்டு ட்ரையா வேணும்னாலும் செய்யலாம். தண்ணி கம்மியா வச்சு வேக வச்சீங்கன்னா நல்லா ட்ரையா சுக்காவா கிடைக்கும் இந்த சோம்பேறி சிக்கன். இப்போ நான் வந்துட்டு இந்த அளவுக்கு கிரேவியா தான் வச்சுக்க போறேன். நான் சப்பாத்திக்காக செஞ்சிருக்கிறேன். இப்போ நம்மளோட சோம்பேறி சிக்கன் அருமையா ரெடி ஆயிடுச்சு. இதோட பேரு தான் சோம்பேறி சிக்கன். ஆனா இதோட டேஸ்ட்டை வந்துட்டு எந்த சிக்கனாலேயும் அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.